லியோ படமே கிடையாது. இது லியோவோட 1000 வாட்டி நல்லா இருக்கு. இல்லை அப்படி கிடையாது, அதில் கதையே கிடையாது. அவருக்கு விஷுவல் எடுக்க தெரியல கனகராஜ்க்கு. இதில் நீங்கள் பார்த்தா நீங்கள் எந்த படம் பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த படம் எல்லாம் 3-4 வாட்டி பார்த்ததா ஃபுல்லாக கிளியராக புரியுது. புரியல நீங்க என்னென்ன சொல்றது, தனித்தனி நீங்க கேட்குறீங்களா? பட் இது எல்லாத்துக்கும் பதிலெல்லாம் இல்லை. நீங்க ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீல் வந்தது. எனக்கு வந்து வெளியே வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இல்லை கண்டிப்பாக அந்த டேரக்டருக்கு எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. படம் நல்லா இருக்கு. பாட்டு வேற வரும்னு சொல்லியிருக்காங்க. பாட்டு இன்னும் கதை முடியல, பாதியோடு நின்று இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய கதை இருக்குன்னு சொல்றாங்க. எண்டிங்கில் வந்து சொல்கிறாங்க இன்னும் நிறைய கதை இருக்குது அப்படின்னு சொல்லி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பாட்டு பார்க்கறதுக்காக தூண்டியிருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா பண்ணியிருக்காங்க. புரியல. புறாவில் தான் படமே நவருது. அந்த பந்தயத்தால் வர பிரச்சனை தான். ஒரு புறாவால் ஆரம்பித்து ஒரு பிரச்சனையில் போய் முடியுது. அந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சதும் இன்னும் காட்டல. பட் ஆனால் படம் இன்னும் தொடருது, இன்னும் முடியல. இதில் பாகம் 2 இருக்குது. புரியல. ஃபைட்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. சண்டை காட்சி தான் சூப்பராக இருக்குது படத்தில். புறாவோட ரேஸு, அந்த சண்டை காட்சிலாம் சூப்பராக இருக்குது. பேக்கில் வந்து ஒரு கதை சொல்லிட்டே வராங்க நமக்கு. அந்த கதை சொல்கிற இது கான்செப்ட் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு பண்ணுறாங்க. வில்லன் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஒருத்தர் ஹைட்டாக வந்திருந்தார், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரு ரமேஷ் அண்ணன் சொல்லிட்டு, அவர் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓவராலாக படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலி பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலி பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்குது. இல்லை ப்ரோ, அது சும்மா வச்சுனாங்க ஓகே. பட் ஆனால் அது ஓகே. படம் கதையாக போகும்போது சூப்பராக இருக்குது. ஹீரோயின்லாம் தேவையில்ல ப்ரோ படத்துக்கு. படம் கதை சூப்பராக இருக்குது, கதை தான் முக்கியம். பயங்கரமாக, அதாவது ரொம்ப டீம் ஒர்க், ரொம்ப கோஆர்டினேஷன் நல்லா இருக்குது படத்தில். கதைக்களம் ரொம்ப புதுசு. மாரியில் வந்து ரொம்ப புறா அது மட்டும் காட்டுவாங்க. பட் ஆனால் டெப்த்தாக போயிட்டு புறா ரேஸ் எப்படி அந்த பயிற்சி பண்ணுறது அதெல்லாம் முதற்கொண்டு எல்லாமே காட்டிக்கிறாங்க. டேரக்டருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸு, சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணிடுறாங்க. எங்கள் அம்மா கேரக்டர் இருப்பாங்க, அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கு சப்போர்ட்டிங் ரோலாக ஒருத்தர் ஹைட்டாக ஒருத்தர் அவர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நாங்கள் படம் வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. வயலன்ஸ் என்னென்ன பார்க்க மாட்டீங்க, எல்லாரையும் பார்த்து எதிர்பார்க்கணும். இல்லை ஆக்சுவலாக ஏன் நம்ம இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோன்னா, இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் மூவிஸ். இப்போது ஒரு படத்தை நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து மொக்கம் வாங்கிட்டு போயிடுவோம். இதெல்லாம் வந்து இந்த படம் நல்லா இருக்குமா, பார்க்கணுமா, பார்க்க வேணாவா அப்படின்னு பயந்துட்டு வந்து ஒரு படம் வந்து உங்களை ஒரு 80% சால்வ் பண்ணாலே யூ வில் ஃபீல் ஹாப்பி. இல்லை அந்த மாதிரி கான்செப்ட் உடைய ஒரு படம். அழகாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புறா சண்டை, அந்த புறா ரேஸு, இதெல்லாம் வந்து எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. கேரக்டர்ஸ் எல்லாமே புதுசுங்க. நான் கூட என்னடா காலை வாரிடுவாங்களோன்னு நினச்சேன். ரோல்ஸ் எல்லாமே புதுதான், எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸு. அந்த ஃப்ரெஷ் ஃபேஸை வச்சு ஒரு ஆடியன்ஸை அதை 2.5 hours உட்கார வச்சு பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். இதில் என்னன்னா, ஒரு ஹீரோவும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்ட் ரோல் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட் ரோல் எப்படின்னா, எல்லாரு கூடயும் அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். நம்மளே சும்மா இருந்தாலும் உசுப்பேத்தி விடுற ஒரு ரோல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்காரு. சூப்பராக எடுத்திருக்காங்க படத்தை. ஒரு சில மிஸ்டேக்ஸ், லாஜிக்கல் எரர்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா, அந்த டிரெக்டருக்கு இதை ஒண்டி நான் சொல்லிடுறேன். அவர் மேபி இந்த சீனை ரிமூவ் பண்ணிட்டாலே நல்லாயிருக்கும். மெயினே கான்செப்டே புறா தான். ஒரு புறாவை ஒரு ரேஸ் விடுறவங்க யாருமே அதை ஒரு தெய்வமாக தான் பார்ப்பாங்க. அதை அடிச்சுலாம் துன்புறுத்த மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. இதில் என்னன்னா, ஹீரோ புறா வளர்க்குறாரு. ஒரு புறாவுக்கு வந்து நோய் வந்துடும். நோய் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என் புறாவுக்கு நோய் வந்துருச்சேன்னு நம்ம அழுவணும், ஏன்னா நம்ம வளர்க்குறவங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா கிட்ட கொடுத்து சமையல் செய்யுமான்ருவார். அதை ஒண்டி சமைக்க மாட்டார், அதோட ஜோடி புறாவையும் சேர்த்து சமையன்றுவார். இந்த கான்செப்ட் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி ஒரு புறா வளர்க்குறீங்க, நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? ஒன்று, ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 30 கோழி வளர்க்குறோம். அந்த 30 நாட்டுக்கோழியும் அதே வளர்ந்து அதே செத்து போகணுமே தவிர்த்து அதை யாருக்கும் விற்கவும் மாட்டோம். அதே செத்து போனாலும் எடுத்து புதைச்சிருவோம். ஸோ இதுதான் நம்மளோட கல்ச்சர். அந்த சீன்ஸை மேபி அவர் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா புறா தான் மெயின் கான்செப்ட்டு. அதை சாப்பிட்ற சீன்லாம் ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இன்டர்வெலுக்கு முன்னாடி ஒரு 20 minutes இருக்குங்க. உண்மையாலே சொல்கிறேன், செம்மையாக எடுத்திருக்காரு. அது அந்த இன்டர்வெல் சீனுக்காக எடுத்தாரோ எனக்கு தெரியல, சூப்பராக எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு 30 minutes உண்மையிலே ஏன்னா இந்த படத்துக்கு வந்தோன்னு ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா மொக்கையா இருக்கு. ஓப்பனாக நான் சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு 30 minutes ஸ்க்ரீன் பிளே சரியில்லை. அந்த ரேஸ்க்கு நம்மளை கொண்டு போல. 30 minutesக்கு அப்புறமா புறா ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து பட்டையை கிளப்பி உங்களை இன்டர்வெல்லாம் வந்து நீங்கள் அந்த 30 minutes வந்து ஃபீல் பண்ணிக்க பாருங்கள். அந்த ஃபீலே இல்லாமல் பண்ணிடுறாங்க. சூப்பராக எடுத்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம்.
அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு த ஆக்டர். ஒரு ஐ மீன் த ஹீரோ ஃப்ரெஷ் ஃபேஸ் மாதிரியே தெரியல, நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா ரோல்ஸும் சூப்பராக இருக்கு. இந்த வீக்கெண்டுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவின்னு சொல்லலாம். இட் சாட்டிஸ்ஃபைஸ் எவ்ரி ஒன். சின்ன பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது வந்து டேரக்டரை பார்த்து நிறைய பேர் கத்துக்கலாம். சீரியஸ் சின்ன பட்ஜெட் சூப்பரா எடுத்துருக்காங்க. ஃபேமிலியா பார்க்க முடியுமா? பார்க்கலாம். அந்த டேரக்டருக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அந்த சீனை தயவு செய்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா வைக்கக்கூடாது, அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இன்னொன்று, இந்த படத்தை நீங்கள் படமாக எடுத்ததுக்கு, ஏன்னா பார்ட் 2 வேற விட்டாங்க, படமாக எடுத்ததுக்கு வெப் சீரிஸாக விட்டு இருந்தீங்கன்னா இன்னுமே செமையா ஹிட் ஆயிருக்கும். தேங்க்யூ. நமக்குள்ள ஒரு கோபம் வந்தால் எப்படி நம்ம அந்த டைமில் எப்படி ஃபயர் ஆகாமோ அந்த லெவலுக்கு அவரோட நடிப்பு ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. அறிமுக நடிகர்னே சொல்ல முடியாது, அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு படத்தில். எனக்கு பர்சனலாக படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ரமேஷ் பண்ணையாரோட கேரக்டர் தான். ஏன்னா ஐயா வைகுண்டரோட வார்த்தைக்கு ஏற்ப பொறுமை பெரிது பெரிய திருமகனே அப்படின்னு ஐயா வைகுண்டர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவரும் படம் ஃபுல்லாக வராரு. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர் வன்முறையை கையில் எடுக்க மாட்டேங்கிறாரு, ரொம்பவே பொறுமையாக கடைபிடிக்கிறாரு. ஸோ அவரோட கதாபாத்திரம் ரொம்பவே அழகாக இயல்பாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் ஜான் கிளாடி வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் இயக்குனர் தாண்டி நடிப்பில் ரொம்ப ஸ்கோப் இருக்கும் அவருக்கு. நல்லா அழகாக நடிச்சிருக்கிறாரு, இயல்பாகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மற்றபடி ஆனால் படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க, சினிமாட்டோகிராஃபியும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப தரமான படம். 2024ஓட சிறந்த டைரினா அது இந்த பைரியா தான் இருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்க, போர்லாம் அடிக்கலை. நீங்கள் படம் முடிஞ்சு வரும்போது பார்ட் எப்படா போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ரொம்ப நல்லா நிறைய விஷயங்கள் கட் பண்ணிட்டாங்க சென்சாரில் பார்க்க தெரிஞ்சுதா? ஆமாம் தெரிஞ்சுது. அது எதனால் கட் பண்ணாங்கன்னு தெரியல. நிறைய அரசியல் கூட பேசியிருக்கலாம், அதனால கூட கட் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் குறிப்பாக ஐயா மார்ஷல் நேசமணியை காமிச்சிருக்காங்க ஃப்ரேமில். பெருந்தலைவர் காமராஜர் அங்கங்கே காமிக்கிறாங்க. ஸோ இந்த தலைவர்கள்லாம் வந்து இந்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய தலைவர்கள். ஸோ அவங்களெல்லாம் அந்த ஃப்ரேமில் கொண்டு வந்தது ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்தது. படத்தில் குமரியோட வட்டார வழக்கு பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஹீரோயின் போர்ஷன் அந்த அளவுக்கு இல்லை. ஹீரோயின் போர்ஷன் படத்தில் பெருசாக இல்லை. இது ஹீரோயினுக்கான கதைக்களமும் இல்லை. இது வந்து ஒரு புறா பந்தயத்தில் நடக்கக்கூடிய ஒரு போர்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பாகம் 2 இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். சீக்கிரமே பாகம் 2க்கும் வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஹீரோக்கள் எல்லாருக்கும் அந்த படக்குழு எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். படம் சூப்பராக வந்திருக்கு. மக்களை போய் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஃபுல் ட்ரீட்மெண்ட் அருமையாக இருக்குது. இந்த மாதிரி படத்தை மக்கள் வர இருக்கணும். நான் ஆசைப்படுறதும் அதுதான். ஓகேங்களா? கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள் ப்ரோ. வணக்கம், நன்றி. எக்ஸ்ட்ராடினரி படம். தமிழ் சினிமாலே இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்ததே கிடையாது. தமிழ் சினிமா இல்லை, இந்தியன் சினிமாலே இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்ததே கிடையாது. இது ஒரு சுப்பிரமணியபுரம், வட சென்னை என்ன நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுக்குது. இல்லை, தயவுசெய்து நீங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இல்லை என்று மறந்துட்டு தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். ஹீரோ சையத் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மா இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் ரொம்ப 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 நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது, மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது, விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்குது. இந்த ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு இந்த புறா போட்டியாக காட்டுறாரு. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஏதோ போய் அப்படி எடுத்துகிட்டு வரல, ஷார்ட் எடுத்துகிட்டு வரல. இந்த படத்தில் கிட்ட மோர் தென் 2400 ஷார்ட்ஸ் இருக்கு. 2400 ஷார்ட்ஸ் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். எப்படி கணக்குன்ட்டா எவ்ரி 5 செகண்ட் நெக்ஸ்ட் ஷாட், எவ்ரி 5 செகண்ட் எந்த ஷாட்டும் 5 செகண்ட் 8 செகண்ட்ஸ் மேலே நிற்காது. அப்படி தான் ஒரு படம் இருக்கணும், அப்படி தான் விஷுவலாக இருக்கணும். எல்லா டீட்டெயில்ஸ் ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்டாக இருக்குது. உங்களுக்கு எங்கேயோ யாரானா இது ஒரு கேரக்டர் கோட்டை விட்டாங்களா, அந்த சீனில் இவன் ஏன் வரல, இந்த சீனில் அவன் ஏன் வரல, அந்த மாதிரி உங்களுக்கு படத்தில் எங்கேயும் டவுட் கிடையாது. வில்லுப்பாட்டு ஆர்டிஸ்ட்டை வச்சு கதை சொல்கிறாங்க. ஒரு வில்லுப்பாட்டு ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு ஒரு ஃபோக் மீடியம். அவங்க ரொம்ப நல்லா தமிழ் பேசுகிறாரு, நேச்சுரலி அவங்க பேசுகிறாரு. அவங்க அடிக்கடி கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க வர மாட்டாங்க, பிகினிங்கில் வர்றாங்க வில்லுப்பாட்டு ஆர்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, டைலாக்டெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. எல்லாம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப படத்தில் ரொம்ப எனர்ஜி இருக்குது. அந்த 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 புறா இதெல்லாம் அந்த 20-25 மினிட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நமக்கு கிரிக்கெட்டு, கபடி அதே பார்த்து சலிச்சு போச்சு. ஒரு 5 வருஷமாக அந்த சப்ஜெக்டே எடுத்துகிட்டு இருக்காரு. அது நமக்கு போர் எடுக்குது. ஏன்ட்டா நாங்கள் ஒரு 1000 மேட்ச் பார்த்துட்டோம். பட் இங்கே இது நாங்கள் பார்க்காத விஷயம். நாகர்கோவிலில் இந்த மாதிரி ஒரு விஷயம் 100 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு.
இந்த மாதிரி பெரிய காம்படிஷன் நாகர்கோயில் அண்ட் கன்னியாகுமரி அங்கே ஒரு கிளப்பே இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் இதுக்காக. ஸோ இந்த மாதிரி இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். கொஞ்சம் எண்டில் கொஞ்சம் லேகிங் மாதிரி இருக்குது. ஹிச்காக் த பேர்ட்ஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சு 60 years பேக்கு. அதில் ஒன்றும் கிடையாது. கிளைமேக்ஸில் ஒரு 300-400 பறவை வருது, அந்த ஹீரோவை கொத்திட்டு போகிறது, அவ்வளோதான். அதுக்கும் இதுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பேர்ட்ஸ் வச்சு நிறைய அனிமேஷன் ஃபிலிம் பார்த்துருக்கோம். பட் இது ரியல் பேர்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயில்டாக நாகர்கோயில் புறா ஹிஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப அழகாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த புறா பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ், அது என்ன, அது கேரக்டர் என்ன, எப்போ தூங்குது, என்ன சாப்பிடுது, எங்கே போகிறது, எவ்வளோ பறக்கிறது, இவ்வளோ கிலோமீட்டர் பறந்தால் அதுக்கு என்ன பேர், அதுக்கு மேலே இன்னும் 10 கிலோமீட்டர் பறந்தால் அதுக்கு என்ன பேரோ, அதுக்கு மேலே போனால் அதுக்கு என்ன பேரோ, இப்போ எல்லா புறாக்கும் எல்லாம் பேர் வச்சுருப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்ன வந்துச்சுன்ட்டா, கடைசியில் இவங்க ஹீரோ புறா விடும்போது ஆப்போசிட் பீப்புளில் நிறைய அதே கலர் புறா விட்டுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுறாரு. ஸோ எனக்கு என்ன ஒரு தாட் வந்துட்டு இருந்ததுன்ட்டா, இப்போ யார் புறா விடுறாங்களோ அவங்க ஸ்டாம்ப் அடிக்கிறாங்க, ரப்பர் ஸ்டாம்ப் அடிக்கிறாங்க. பட் அது பறக்கும்போது அதில் ஏதான ஒரு சின்ன துணிலையோ இதுலேயோ அந்த புறா பேர் அந்த யார் விடுறாங்க அவங்க பேர் ஒரு சின்ன துணியில் போட்டுட்டு அந்த பறவைக்கு அப்படி துணியில் சின்னதாக குத்தி போட்டிருந்தா இந்த பிரச்சனை படமே கண்டினியூவாக இருக்காது. அப்படின்னா ரியல் லைஃப்பில் யாராவது வேறு புறா போட்டி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணால் அவங்க மாட்டிக்கிறாங்க. இனிமேல் இந்த புறா போட்டி இருக்கும்போதும் யார் அந்த புறா ஓட்டுறாரோ அவர் அதுக்கு எதான ஒரு ஸ்பெஷல் கலர் இதெல்லாம் போட்டு நேம் எதாவது போட்டு சின்னதாக அதுக்கு வலிக்காத மாதிரி ஒரு சின்ன குண்டு செல்லி போட்டால் நல்லா இருக்குங்க. படம் ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. எத்தனை தியேட்டர் கிடச்சதோ தெரியல, கமலா தியேட்டரில் கிடச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் ரோஹிணிக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு வரேன். நான் இது 3வது வாட்டி நான் படம் பார்க்குறேன். 2 வாட்டி எனக்கு படம் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. தயவுசெய்து பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். படிக்காதவங்க, ஐடி கம்பெனி பீப்புள், டாக்டர்ஸ், சினிமா டெக்னீஷியன்ஸ், தயவுசெய்து எல்லோரும் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான படம். ஃபிலிம் மேக்கிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இது கண்டென்ட்னு கிடையாது, ஃபிலிம் மேக்கிங்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, மியூசிக், விஎஃப்எக்ஸ், டைரக்ஷன் எல்லாம் நல்லா. சென்சார்ல நிறைய கட் பண்ணிட்டாங்களா படத்துக்கு? அப்படியா? கட் பண்ணிட்டாங்களான்னு கேட்குறேன். ஏன்னா படம் டியூரேஷன் கம்மியாக இருக்குது. இல்லை, எனக்கு அதை பற்றி எதுவும் நாலேஜ் இல்லை. சென்சாரில் கட் இல்லை, நான் கண்டினியூஸாக 3 days 3rd டைம் பார்க்குறேன். அப்படி சென்சாரில் கட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. அப்படி சென்சாரில் எதான கட் பண்ணால் அந்த வாய்லன்ஸ் இருக்குது, கொஞ்சம் வாய்லன்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கடைசியில் அந்த டைரக்டர் தான் அமலுன்னு ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபுல் பாடி பிளட் அவரோட எஃபெக்ட்காக அது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பட் எனக்கு தெரியாது குழந்தைகளெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்களோன்னுட்டு. பட் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸு, பறவைகளை லைக் பண்ணுறவங்க, சினிமாவை லைக் பண்ணுறவங்க, சினிமா டெக்னீஷியன்ஸு, இது எல்லாம் பார்க்கலாம். அழகான தமிழ், நல்ல தமிழ், ரொம்ப நல்ல நாகர்கோவில் டைலக்டெல்லாம் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. லியோ படமே கிடையாது, இது லியோவோட 1000 வாட்டி நல்லா. இல்லை, அப்படி கிடையாது. அதில் கதையே கிடையாது. அவருக்கு விஷுவல் எடுக்க தெரியல கனகராஜ்க்கு. இதில் நீங்கள் பார்த்தா, நீங்கள் எந்த படம் பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த படம் 3-4 வாட்டி பார்த்ததா ஃபுல்லாக கிளியராக புரியுது. இந்த கேரக்டர் வரல, அந்த கேரக்டர் மிஸ் ஆச்சு, அந்த கேரக்டர் வரல, இந்த கேரக்டர் கண்டினியூ பண்ணல, அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்டே வரும். ஒரு சின்ன கேரக்டர் கூட விடல. அந்த சீனில் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன இன்சிடென்ட் எல்லாம் எதுவும் ஸ்டாப் பண்ணல. ரொம்ப அழகாக அந்த புறா போட்டி பற்றியெல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரைனர்ஸை பிடிச்சிட்டு ரொம்ப அழகாக இது ஆக்சுவலி ஒரு கிட்ட நமக்கு ஒரு
நாகர்கோயில் டிஸ்கவரி சேனல் மாதிரி இருக்குது. டிஸ்கவரி சேனல் கிடையாது, இது நிறைய ஃபிக்ஷன் இருக்குது, கதை இருக்குது. இது 2 குரூப்புக்குள்ளே 2 குரூப்போ 10 குரூப்புக்குள்ளே நடக்கிற ஒரு காம்படிஷன்னு. இந்த மாதிரி காம்படிஷன் தமிழ்நாட்டில் இல்லை. இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரல. நான் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டு, கபடி அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு இருந்து. நண்பரே ஒரு நிமிஷம். ஸோ படம் மூலியமா லோகேஷ் என்ன சொல்ல வரீங்க சார்? லோகேஷ் சொல்லியிருந்தீங்களா சார்? ஆமாம், இந்த அளவுக்கு இல்ல அப்படின்ட்டு. ஆ. அதுல எந்த விஷயம் லோகேஷ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த லொக்கேஷன் என்ன எடுத்துக்கலான்ட்டு இவங்க வர்ற ஒரு சின்ன சின்ன சிங்கிள் கேரக்டர் கூட பிகினிங் கொடுத்துருப்பாங்க, எண்டு கொடுத்துருப்பாங்க, ஸ்கிரிப்டும் அழகாக பண்ணியிருப்பாங்க. எந்த ஷார்ட்டும் 5 செகண்ட்ஸ் மேலே போகாது, 10 செகண்ட்ஸ் மேலே போகாது. இப்போ படத்தில் ஒரு 25 கேரக்டர் இருக்குன்னா 25 கேரக்டர் நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கே ஐயோ இந்த சீனில் இவ வரலையே, லியோல இது லியோட 1000 வாட்டி நல்ல. அது மை ஒப்பீனியன்.